லேடிஸ் ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி வருதுன்னா ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அது வந்து மைண்டு புத்தி கொண்டு போயிடும். அது என்ன ஆகுது, கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து புத்தி கொண்டு போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கலி அது அஃபெக்ட் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் பண்ணிடணும். ஒரு மைண்டு கொண்டு போகாமல் சரி எதாக இருந்தாலும் வந்து தான் ஆகும், கண்டிப்பாக கடந்து போயிடுவோம். போய் தான் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சொல்யூஷன் கண்டிப்பாக உண்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ ஹியூமன் பீயிங் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். சொல்யூஷன் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கிறதா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும். அந்த தேடி கண்டுபிடிக்கல நம்ம ஸ்ட்ரெஸ் வராது, அந்த கேப்பில் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ அதை தேடி அவாய்ட் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் வராது. ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா இந்த பேக்கில் தான் வலிக்கும், இங்கேலாம் வலிக்காது, தலையில் பின்மண்டை தான் வலிக்கும். ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 2, ஒரு கோல்டு வந்தாலோ இல்லை ஒரு ஃபீவர் வந்தாலோ, ஈவன் ஒரு குழந்தை கூட ஃபீவராக கோல்டாக வந்தால் கூட இந்த வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலை இலையில ஒரு வெத்தலை ஒன்று எடுத்துட்டு அதில் ஒரு 4 5 மிளகு வச்சு கல்லுப்பு அதுக்குண்டான ப்ரொப்போஸோட வச்சு சாப்பிடுங்க. பெரியவங்களாக இருந்தால் ஒரு 2 ஹெவி கோல்டாக இருந்தால் ஒரு 1/2 hour ஒரு இடம் 3 minutes ஒரு இடம் சாப்பிடலாம். லைட்டாக இருக்குது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னா 1/2 hour ஒரு இடம் 3 minutes ஒரு இடம் சாப்பிட்டா கிளியர் ஆகிடும். மிளகு கல்லுப்பு வெத்தலை இந்த 3 போதும். குழந்தைங்களுக்கு கிராம்பெல்லாம் ரெடியாக இருக்கும். கிராம்பு எல்லாருக்குமே அது అడల్ట్స్కి ఇంజి ఒక చిన్న తుండుల్లో மென்று சாப்பிடலாம். மென்று சாப்பிட்டா அந்த காரம் வந்து தொண்டையில் இருந்ததுன்னா இம்மீடியட் ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். பர்மனன்ட் ரிலீஃபாகவும் இருக்கும். கவிதை சொல்வேன். என் அன்பு தோழிகளே, இந்த 30 நாள் பயிற்சியில் நம் திறமைகளை வளர்க்கும் வாழ்வில் நடத்து கட்டத்தை ஒட்டி சொல்வேன். ப்ளஸ்ன்னு பார்த்தாக்கா இன்றைய காலகட்டத்தில் வந்து டெக்னாலஜி, அதாவது கல்வி வந்து ஃபுல்லாகவே ஆன்லைன் மூலம் வந்துட்டு இருக்குது. இப்போ அதில் இதுக்கு முன்னாடினா நாம் படிக்கும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு புக்கு கைடு, ஒரு லெசன் தெரியலன்னா கைடு தேடி போவோம். இப்போ என்னென்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்க தெரியலனாக்கா ஸ்கூலே ஆப்ஷன் கண்டினியூஸாக அவங்க சிட்டில் இருந்து கண்டினியூஸாக லீவில் இருந்தாங்கனாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன போர்ஷன் வேணுமோ அதை டைப் பண்ணி பார்த்தாக்கா அப்டேட் A to Z எல்லாமே அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் மைனஸ்ன்னு பார்த்தாக்கா அதில் வந்து தேவையில்லாத விஷயங்களும் குழந்தைங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுற அளவுக்கு அதில் வந்து விளையாட்டு இருக்கட்டும் அல்லது ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணுறதும் இருக்குது. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவேர்னஸாக பிள்ளைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிறத நம்ம கொஞ்சம் எடுத்து சொல்லி அதை வந்து